எல்லாத்துக்குமே இப்போ இருக்கக்கூடிய நாட்கள்ல ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்ட் யாருன்னு பார்த்தா அவங்க கையில் இருக்கக்கூடிய ஸ்மார்ட் ஃபோன் தான். 24 ஹவர்ஸ் கூட இருக்கும். நல்லது கெட்டது எல்லா விஷயமும் அவங்கள பத்தி தெரிஞ்சிருக்கும். அப்படி இருக்கக்கூடிய ஸ்மார்ட் போனை யாராவது தேவையில்லாத விஷயத்தை ஹேக் பண்ணிட்டாங்க, தேவையில்லாத விஷயத்தை இன்ஸ்டால் பண்ணிட்டாங்க அப்படின்னா அதே ஸ்மார்ட் போன் பாரபட்சமே இல்லாம அவங்களுக்கு எதிராக செயல்பட ஆரம்பிச்சிடும். அது எப்படி நம்ம கையில் இருக்கக்கூடிய போனை ஹேக் பண்ணுவாங்க, நமக்கு விரோதமா செயல்படும் நினைச்சீங்க அப்படின்னா அது ஈஸியா பண்ணிடுவாங்க. அதான் நிறைய விஷயங்கள் நிறைய வீடியோ இந்த போன் ஹேக்கிங் சொல்லி பார்த்துருக்கோம். இப்போ ரீசெண்டா இந்த போன் ஹேக்கிங் பத்தி நம்ம ஒரு வார்த்தை கேள்விப்பட்டிருக்கலாம், இந்த பெசாகஸ் தாக்குதல் சொல்லி நிறைய நேரங்கள் அந்த வார்த்தையை கேள்விப்பட்டிருப்பீங்க. அது எந்த மாதிரி தாக்குதல் நடத்துவாங்கன்னு பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப சிம்பிள். கையில் இருக்கக்கூடிய ஸ்மார்ட் போனுக்கு ஒரு மிஸ்டு கால் கொடுத்தா கூட போதும், அந்த கையில் இருக்கக்கூடிய போன் 100% அந்த ஹேக்கர்ஸ் கையில போயிருந்ததுன்னா அந்த பெசாகஸ் தாக்குதல். ஒரு மிஸ்டு காலை வச்சு ஒரு போனோட 100% தாக்குதல் நடத்த முடியும் அப்படின்னா நம்ம கையில் இருக்கக்கூடிய ஸ்மார்ட் போனை நம்ம எவ்வளவு விஷயங்களை பண்றோம், எவ்வளவு ஆப் இன்ஸ்டால் பண்றோம், எவ்வளவு விஷயங்கள் வீடியோஸ் பார்க்குறோம், எவ்வளவு லிங்க் டச் பண்றோம், அப்ப நம்ம போனை ஹேக் பண்றதுக்கு எவ்வளவு எளிமையா இருக்கும் நீங்களே யோசிச்சுக்கோங்க. ஒருவேளை நம்ம ஸ்மார்ட் போன் அந்த மாதிரி பாதிக்கப்பட்டுச்சு அப்படின்னா நம்மளை பாதிக்கிற ரெண்டு விஷயம், ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன விஷயம் பாத்தீங்கன்னா, ஒன்னு கேமரா, இன்னொன்னு நம்ம மைக். நம்ம என்ன பேசுறோம், நம்ம கேமரா என்ன பயன்படுத்துங்கிறது தான். அதை எப்படி நம்ம ஈஸியா மானிட்டர் பண்றது, கேமரா உங்களுக்கு யாராவது தெரியாம பயன்படுத்துறாங்களா, நம்ம மைக்ரோஃபோன் யூஸ்ல இருக்காங்கிறத எப்படி ஈஸியா கண்டுபிடிக்கிறது, அதுக்கு தகுந்த மாதிரி செட்டிங்ஸ் எப்படி பண்ணிக்கிறதுங்கிற முழு தகவல் தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். வணக்கம், நான் தாஷேகர் டெக்மாஸ்ல இருந்து. இது வரைக்கும் நம்ம சேனல் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணல, இல்லைன்னா நம்ம சேனல் நீங்க பாக்குறது முதல் வீடியோ இருந்ததுன்னா கண்டிப்பா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. பெல் ஐகான் ஆல் நோட்டிஃபிகேஷனோட. நம்ம கையில் இருக்கக்கூடிய நம்ம ஸ்மார்ட் ஃபோனில் நமக்கு தெரியாமல் கேமரா இல்லை மைக் இல்லை கூடுதலாக ஜிபிஎஸ் லொக்கேஷனை தான் ஆக்சஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அது எப்படி ஈஸியாக நம்ம தெரிஞ்சுக்கிறது, இல்லை எப்படி நம்ம ஈஸியாக கண்டுபிடிக்கிறதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கு ஒரு சின்னதாக ஒரு ஆப்பு தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். அந்த ஆப்பு பார்த்தீங்கன்னா நார்மலாக ப்ளே ஸ்டோரில் அவைலபிள் ஆக்சஸ் டாட்னு சொல்லி இதாக இருக்கு இல்லையா, இந்த ஆப்பு தான். நீங்களும் போய் உங்கள் ப்ளே ஸ்டோரில் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. நான் இன்ஸ்டால் பண்ணிக்கிறேன். வெறும் 3 MB தான் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணிட்டோம் அப்படின்னா என்னபிள் பண்ணவான்னு சொல்லி தான் ஒரு ஆப்ஷன் கேட்கும். அதை நீங்கள் என்னபிள் பண்ணிங்க அப்படின்னா கூடுதலாக நம்ம எல்லா ஆப்புமே இன்ஸ்டால் பண்ணும்போது கேட்கக்கூடிய பெர்மிஷன், சில பெர்மிஷன் கேட்கும். அந்த பெர்மிஷன் எல்லாமே கொடுத்துருங்க. பெர்மிஷன்லாம் கொடுத்துட்டீங்க அப்படின்னா இது என்னபிள் ஆயிரும். என்னபிள் ஆயிடுச்சு அப்படின்னா இதில் இருக்கக்கூடிய செட்டிங்ஸ் எந்த மாதிரி இருக்குது, என்னென்ன ஆக்சஸ் பண்ணுதுன்னு சொல்லி பார்க்கலாம். செட்டிங்ஸ் போயிருங்க. கீழே இருக்கக்கூடிய செட்டிங்ஸ் பைக்கான கிளிக் பண்ணி செட்டிங்ஸ் போயிருங்க. செட்டிங்ஸ் போயிட்டீங்கன்னா ஃபஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா கலர் கான்ஃபிகரேஷன் கொடுத்துருக்காங்க. கேமராக்கு ஒரு கலர், மைக்கு ஒரு கலரு, ஜிபிஎஸ்க்கு ஒரு கலர் பார்த்தீங்கன்னா தெரியும். உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ நீங்கள் கலர் செட் பண்ணால் கூட செட் பண்ணிக்கலாம். கீழே பார்த்தீங்கன்னா ஜிபிஎஸ், அதாவது லொக்கேஷன் ஆக்சஸ் டாட் வந்து டிசேபிள் இருக்குது. உங்களுக்கு வேணால் நீங்கள் எனபிள் பண்ணிக்கலாம். எனபிள் பண்ணிங்கன்னா அதுக்கு ஒரு கலர் வந்துருச்சு. பார்த்தீங்கன்னா கேமரா க்ரீன் கலர், மைக்ரோஃபோனுக்கு ஒரு ஆரஞ்சு கலர், ஜிபிஎஸ்க்கு ஒரு லைட் ப்ளூ கலர் மாதிரி வந்துருச்சு. இல்லை எனக்கு இந்த கலர் வேண்டாம், வேறு கலர் வேணும்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் அந்த கலர் டேப் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ நீங்கள் செட் பண்ணிக்கலாம். ஒரு ஆரஞ்சு கலர் வச்சுக்கிட்டேன் இந்த இருக்குல்லையே, அந்த மாதிரி உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ நீங்கள் கலருமே மாற்றிக்கலாம். உங்களுக்கு பிடிச்ச கலரை நீங்கள் செட் பண்ணி முடிச்சிட்டிங்கன்னா கீழே வந்தீங்கன்னா லொக்கேஷன் கொடுத்துருக்காங்க. 3 விஷயமும் ஆக்சஸ் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது அந்த நோட்டிஃபிகேஷன் வந்து உங்களுக்கு எந்த இடத்துல வேணும், லெஃப்ட்டில் வேணுமா, ரைட்டில் வேணுமா, இல்லை லெஃப்ட் கேமராவில் வேணுமா, பாட்டமில் வேணுமா, பாட்டம் ரைட்டில் வேணுமான்னு சொல்லி எல்லா விஷயத்தையும் கொடுத்துருக்காங்க. நான் டாப் லெஃப்ட் கொடுத்துக்கிறேன். அதுக்கடுத்து பார்த்தோன்னா சைஸ் கொடுத்துருக்காங்க. அந்த நோட்டிஃபிகேஷன் வந்து உங்களுக்கு என்ன சைஸில் இருக்குன்னு சொல்லி நான் டிஃபால்ட்டாக இருக்கக்கூடிய சைஸே இருக்கட்டும்னு சொல்லிட்டேன். அப்படியே வெளியே வந்துட்டேன். ஆப் ஓப்பனில் தான் இருக்குது. நான் வெளியே வந்துட்டேன். என் ஹோம் ஸ்க்ரீனில் இருக்கேன். பார்த்தீங்கன்னா எந்த விதமான லைட்டும் பிளிங்க் ஆகலை. அப்போ இது வரைக்கும் என்னுடைய கேமராவோ, மைக்ரோஃபோனோ, ஜிபிஎஸோ யாரும் ஆக்சஸ் பண்ணல. ஒருவேளை ஆக்சஸ் பண்ணால் என்ன ஆகும்னு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ நான் கேமரா ஓப்பன் பண்ணுறேன். கேமரா ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா லெஃப்ட்டில் டாப்பில் பார்த்தீங்கன்னா ஒரு பிங்க் கலரில் நம்ம செட் பண்ணால் பிங்க் கலரில் ஒரு ரவுண்ட் வந்துருச்சு. இந்த மாதிரி யாராவது உங்களுக்கு தெரியாமல் உங்கள் கேமரா ஆக்சஸ் பண்ணாங்க அப்படின்னா அந்த மேலே இருக்கக்கூடிய பிங்க் கலர் டாட் இருக்கு இல்லையா, இந்த டாட் மட்டும் உங்களுக்கு பார்க்க தெரியும். ரெண்டாவது என்னோட மைக்ரோஃபோனை நான் யூஸ் பண்ணி பார்க்க போகிறேன். ரெக்கார்டர் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓப்பன் பண்ணிட்டேன். பார்த்தீங்கன்னா தெரியும் ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்கு. மேலே பார்த்தீங்கன்னா அந்த ஆரஞ்சு கலர் லைட் வந்து பிளிங்க் ஆகிட்டு இருக்கு. பார்த்தீங்கன்னா டாட் இருக்குது. பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ நான் அந்த க்ளோஸ் பண்ணிட்டேன். பின்னாடி தான் ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்கு. அந்த ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்கும்போது கூட பார்த்தீங்கன்னா மேலே வந்து டாட் என்னபிளாக இருக்குது. இப்போ நான் என்னுடைய மைக்கை க்ளோஸ் பண்ணிட்டேன்னா அந்த ஆரஞ்சு கலர் நோட்டிஃபிகேஷன் போயிடும். பார்த்தீங்கன்னா தெரியும். பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த ஆரஞ்சு கலர் நோட்டிஃபிகேஷன் போயிடுச்சு. கூடுதலாக நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் வந்து இந்த ஜிபிஎஸ் இப்போ நான் ஆனில் இருக்கான்னு பார்த்துக்கிறேன். எனக்கு ஃபோனில் ஜிபிஎஸ் லொக்கேஷன் ஆனில் இருக்குது. இதை தான் ஆக்சஸ் பண்ணுது அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சொன்ன மாதிரி அந்த 3வது லைட் வந்து பிளிங்க் ஆகும். ஜிபிஎஸ் ஆக்சஸ் பண்ணதுக்குறேன். நான் என்னுடைய மேப் ஓப்பன் பண்ணிக்கிறேன். மேப் ஓப்பன் பண்ணிவிட்டேன். லொக்கேஷன் ஆக்சஸ் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா தெரியும் மேலே லெஃப்ட் டாப்பில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ப்ளூ கலர் லைட் வந்து பிளிங்க் ஆக ஆரம்பிச்சிருச்சு. என்னோடய மேப்பை க்ளோஸ் பண்ணிட்டேன். பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த ப்ளூ கலர் டாட் போயிடுச்சு. இந்த மாதிரி உங்கள் ஸ்மார்ட் ஃபோனில் இருக்கக்கூடிய கேமரா இருக்கலாம், இல்லை மைக்ரோஃபோனாக இருக்கலாம், இல்லை லொக்கேஷன் நீங்கள் எங்கே இருக்கீங்க தகவலாக கூட இருக்கலாம்.
இதெல்லாம் கூட ஈஸியாக ஹேக் பண்ணி ஆக்சஸ் பண்ண முடியும். இந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஃப்ரீயாக இருக்க நேரங்கள் அப்பப்போ நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். யாராவது நம்முடைய கேமரா இல்லை லொக்கேஷன் இல்லை மைக்ரோஃபோன் ஆக்சஸ் பண்ணுறாங்கிற தகவல் ஈஸியாக தெரிஞ்சிடும். நீங்கள் சேஃபாக இருக்கிறதுக்கு இந்த ஆப் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம இந்த வீடியோவில் பார்த்த நம்மளுடைய பிரைவசி எப்படி பாதுகாப்பாக வச்சுக்கிறது, இந்த சின்ன ஆப்பில் சின்ன விஷயத்தை எப்படி செட் பண்ணுற தகவல்கிறது கண்டிப்பாக பார்க்க சின்ன விஷயமா இருக்கலாம். பட் இதோட பலன் ரொம்ப பெருசாக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காம ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் ட்ரை பண்ணால் மட்டும் போதாது, மற்றவங்க தெரிஞ்சு நினச்சிங்க அப்படின்னா ஒரு லைக் கொடுத்து ஷேர் பண்ணி விட்டுருங்க. நிறை குறை இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. மீண்டும் நல்ல தொடர் சந்திக்க வரைக்கும் நான் ராஜசேகர். நன்றி.